3 பேர்த்துக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா பணம் வந்துடும், திட்டத்தை கொண்டு வந்துறீங்க, யார் போட்டோ போட போறீங்க அப்படின்னு சொல்லி யார் போட்டோ வேணா மோடி அமித்ஷா போட்டோ மட்டும் போடுங்க. ஷிண்டே குரூப் வந்து பால் தாக்கரே போட்டோ போடணும் அவர் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு அதான ஐடென்டிட்டி. இந்த பக்கம் அஜித் பவார் வந்து இல்ல நாங்க வந்து என்சிபில இருந்து வந்திருக்கோம், நாங்க இவ்வளவு வேலை பார்த்திருக்கோம், திட்டங்களை 3 பேருக்கு போட்டோ போடணும், இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இது ஒன்றும் உருப்படாது. நீங்க வந்து 3 தலைமையை வச்சுட்டு புதுசா ஸ்கீமை கொண்டு வந்து 3 மாசத்துல இமீடியட்டா ஒரு ஷாக் கொடுத்து மகாராஷ்டிரால ஜெயிக்கணும்னு நினைக்கிறது வேஸ்ட், முடியவே முடியாது. நீங்க வந்து இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை வைத்துக் கொண்டு மட்டுமே ஜெயிக்க முடியாது. நீங்க உத்தவ் தாக்கரேவனுடைய போக்கு மாறி இருக்கா இல்லையா? வகுப்பு சட்டத்துக்கு கடுமையாக எடுத்திருக்காரு அவர் இருக்க வேண்டிய சூழல் எங்க இருந்து வருது? காலங்காலமாக இஸ்லாமியர்களை திட்டி அவங்க அப்பா தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து தடை செய்யப்பட்டிருக்காரு. 6 ஆண்டுகள் தேர்தல் நிக்க முடியாத அளவுக்கு பால் தாக்கரேக்கு சிக்கல் வந்த அவர் இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து மாத்துறாரு இல்லையா? மராத்தா ஓட் பேங்க் மட்டும் பத்தாது, பிளஸ் முஸ்லிம் இணைக்கணும்னு பாக்குறாரு. இவங்க நான் மராத்தா ஓட் பேங்க் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரா ஃபேக்ட்ல வேலை செய்யறாங்க. இந்துத்துவா இன்னொரு பக்கம் வெல்ஃபேர் ஸ்கீம், ரெண்டும் இணைஞ்சா மட்டும்தான் இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியும்.